ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் கிராக் சிஎஸ் ஐடி வித் திவ்யா. ஒரு சின்ன அப்டேட் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்மளோட சேனல் வந்து டிஆர்பி சிஎஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி 3 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். சிஓஏ முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் முடிச்சோம். ப்ளஸ் பைத்தான், தென் வெப் டெவலப்மெண்ட் 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து பைத்தான் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் வந்து நம்ம லைவ் மாக் டெஸ்ட்டும் முடிச்சிட்டோம். சிஓஏ மட்டும் இன்னும் லைவ் மாக் டெஸ்ட் பெண்டிங் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஎஸ் அளவு நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது இந்த கிளாஸஸில் எனக்கு வந்து நல்லாவே வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல குட் ஃபீட்பேக் எனக்கு கிடைச்சிது. எல்லாருக்குமே வந்து கிளாஸ் நல்லா ஃபாலோ பண்ண முடியுது, நோட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி நிறைய ஃபீட்பேக் கிடைச்சிது. நான் வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு உங்களுக்காக ஒவ்வொரு நோட்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி கிளாஸ் வந்து எடுக்கிறத விட எனக்கு நிறையவே டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது நோட்ஸ் வந்து நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியர் நோட்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்காக தான். பிகாஸ் அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஆன்சர் வர ஐ மீன் எல்லாமே எம்சிக்யூ ஓரியன்டாக வந்து நான் பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தேவையானது மட்டும், தேவையில்லாமல் நிறைய பேஜஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் வந்துட்டு டிஃபிகல்ட்டி. பிகாஸ் நீங்க ரீட் பண்ணி அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், எது பெஸ்ட், எது வந்து தேவை இருக்குங்கிறது. அது அவாய்ட் பண்றதுக்காக. பிகாஸ் இன்னும் 60 டேஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க நோட்ஸ் வந்து கிறிஸ்பா இருந்தா தான் உங்களால ஈஸியா ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ அதனாலேயே தான் வந்துட்டு அந்த அந்த லெவலுக்கு நான் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வேணுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு நோட்ஸுக்கு எடுக்கிறதுக்கு முடியல, பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம மெம்பர்ஷிப் பிளான் வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மெம்பர்ஷிப் பிளான் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதுவரை இப்போ ஆல்ரெடி இருக்கிற சிஓஏ பைத்தன் வெப் டெவலப்மெண்டோட பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும். அது நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டும் முடிக்க முடிக்க அதில் வந்து ஆட் ஆயிடும். அது வந்து அதுவும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பெர்க் வந்து அதா இருக்கும். அப்புறம் வந்து வேற என்ன உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, ஸோ இப்போ சொன்னது ஆல் த 10 யூனிட்ஸ் பிடிஎஃப் லைவ் மாக் டெஸ்ட் பிடிஎஃப் உங்களுக்கு வராது. ஓகே, நான் கிளியரா சொல்றேன். கிளாஸஸ் ஒவ்வொரு கிளாஸ்லும் வந்து நான் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஒவ்வொரு டாபிக் உடையும் கிளாஸ் 1 கிளாஸ் 2 எவ்ரிதிங் பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு நிறைய கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து உங்களோட பிடிஎஃபில் அவைலபிளா இருக்கும். ஆனா லைவ் மாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸுக்காக வீடியோ போடுறது, அந்த பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்காது. ஓகே, கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து வேற என்ன உங்களுக்கு இதில் கிடைக்க போகுது அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ் ப்ராக்டிஸ் செக்ஷன் ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். இந்த செக்ஷன் வந்து கண்டிப்பா வந்துட்டு நான் வந்து இதில் பப்ளிக் பண்ண மாட்டேன். ஓகே, சம் வீடியோஸ் ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். லைக் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் நான் கொடுக்க போறேன். லைக் ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் இப்போ செட்டில இருந்து செட் கொஸ்டின்ஸ், அப்புறம் நெட்டு, தென் கேட், இஸ்ரோ இதுல இருந்தெல்லாம் இருக்கிற கொஸ்டின்ஸும் வந்து நீங்க கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுனா உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் இன்னும் இன்னும் அட்வான்ஸ் லெவல், ரைட்? ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராக்டிஸ் செக்ஷன் ரெடி பண்ண போறேன். ஸோ லைக் அது வந்து உங்களுக்கு மெம்பர்ஸ்க்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு யூனிட்டில இருந்தும் நான் வந்து செலக்டிவா வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அது அந்த வீடியோலயே வந்துட்டு கொஸ்டின்ஸ் மாதிரி நான் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க வந்து டைரக்டா அதை அட்டென்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணிட்டு உடனே வந்துட்டு அது கூடயே உங்களுக்கு நான் வீடியோவும் அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, அது மாதிரி தான் என்னோட பிளான். அண்ட் ஃபைனலி ஸோ எல்லா யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் வந்து 2 டெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட மெம்பர்ஷிப் பிளானோட அட்வான்டேஜஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த 10 யூனிட்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு பாருங்க கொஸ்டின்ஸும் இன்க்ளூடிங் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. எக்ஸப்ட் த லைவ் மாக் டெஸ்டோடது இல்லை, மாக் டெஸ்டோடது மட்டும் உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே இதே வந்துட்டு ஒரு 329 பேஜஸ் இதில் இருக்கு. எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஷோ பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ பைத்தானோட ஆல் த கிளாஸஸ் நோட்ஸ் வித் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸும் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி இருக்கும். ப்ளஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் கூட காமிக்கிறேன். ஓகே, இது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரோட நோட்ஸு.
ஸோ நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும். ஓகே, மல்டிப்ளெக்சர், என்கோடர், ஆல் த டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இது மாதிரி தான் என்னோட நோட்ஸ் இருக்கும். கிறிஸ்பாக இருக்கும் நோட்ஸு. தேவையில்லாத ஒரு பாயிண்ட் கூட இருக்காது. எல்லாமே உங்களுக்கு எம்சிக்யூ ஓரியன்டாக இருக்கிற ஒரு நோட்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஓகே. இப்ப உங்களுக்கு மெம்பர்ஷிப் பிளானோட ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் இதோட ரேட் வந்துட்டு 299. ஓகே. பெர் மந்த் 299 இருக்கும். ஓகே. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இப்போ இந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். இப்ப நான் என்னோட கிளாஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதே மாரி தான் உங்களுக்கு கிளாஸ் கிடைக்க போகுது. ஓகே. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற அதே லெவல்ல அந்த இன் டெப்த்ல தானே நான் வந்து கிளாஸ் மறுபடியும் எடுப்பேன். பிளஸ் வந்து உங்களுக்கு அந்த லைவ் பிராக்டிஸும் கிடைக்கும். ஒரு லைவ் பிராக்டிஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்லயும் நான் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட்டிங்கே. அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஓகே. பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பிராக்டிஸ் வேணுங்கிறவங்க மட்டும் இது வந்து ஜாயின் பண்ணா போதும். பிளஸ் வந்து பிடிஎஃப் வேணும்னாலும் அண்ட் அந்த 2 மாக் டெஸ்ட் வேணும்னாலும் உங்களுக்கு இது ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.